உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். செல்லம், என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ, யார் உனக்கு இப்படி செஞ்சது? சமந்தி, சமந்தி, என்னாச்சு? என் குழந்தைக்கு என்னாச்சு சொல்லுங்க. தெரியல சமந்தி, நாங்களும் இப்பதான் வந்தோம். அவ மெஸ்ஸ வைக்க போறான்னு கேள்விப்பட்டு அடிச்சு புடிச்சு வந்தா. ஐயோ, கடைசியில இப்படி கந்தல் கந்தலா இருக்கா. நான் என்னதான் பண்ணுவேன்? மாப்ள, மாப்ள. அம்மா அம்மா, தமயந்தி கொண்டு ஆகலமா. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க ப்ளீஸ், கூப்பிடுங்க. தமயந்தி உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல, ஒண்ணும் ஆகாது. தூக்குங்க சீக்கிரம். பாத்து 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 தூக்குங்க. பாத்து பாத்து தூக்குங்க. எந்திரி தமயந்தி. தமயந்தி, தமயந்தி, தமயந்தி. ஐயோ கடவுளே. அக்கா எந்திரிக்கா. அக்கா தமயந்தி. டாக்டர், டாக்டர். அக்கா தமயந்தி, அக்கா எந்திரிக்கா. டாக்டர், டாக்டர். தமயந்தி. என்னாச்சு? தமயந்தி. இமிடியேட்டா ஐசியூ ரெடி பண்ணுங்க. போங்க. இவங்களை உள்ள கொண்டு போய் ஆக்சிஜன் கொடுங்க. குயிக். டாக்டர். தமயந்தி. பாத்து அக்கா தமயந்தி. டாக்டர், டாக்டர். தமயந்திய எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், உங்களை கடவுளா நினைச்சு கேக்குறேன். அவளை எப்படியாவது காப்பாத்தி என் கையில கொடுத்துருங்க டாக்டர். கொடுத்துருங்க ப்ளீஸ். எல்லாரும் கொஞ்சம் உங்க எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்கள காப்பாத்தணும்னா அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். சாரி டாக்டர், சாரி. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. மேஜரா எங்கெங்க அடிபட்டு இருக்குன்னு பிளட்லாம் கிளீன் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு சொல்ல முடியும். நீங்க போய் ரிசப்ஷன்ல அட்மிஷன் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருங்க. கடவுளே, இந்த சின்ன ஜெருசுங்க மேல உனக்கு என்ன அவ்வளவு கோவம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா சேர போற நேரத்துல அவங்களுக்கு இடையில இவ்வளவு பெரிய குண்டையா தூக்கி போடுவேன். அவ வீட்டை விட்டு கிளம்பும் போது பார்வதி போகாதடின்னு தலைப்பாடு அடிச்சுக்கிட்டா. பாவி மக கேட்கவே இல்லையே. ஒழுங்கா அவ பேச்சு கேட்டிருந்தா இந்த நிலைமைக்கு வாழா இருக்க மாட்டாள்ல. ஐயோ கடவுளே. என் தம்பி கேசவன் ஊருக்கு போகும்போதே சொன்னான், தமயந்திய கொஞ்சம் பத்திரமா பார்த்து இருக்க சொல்லு அப்படின்னு. அவளுக்கு கட்டமே சரியில்லாம இருக்குன்னு தான் சொல்லிட்டு போனான். ஐயோ கடவுளே, அவன் சொன்ன மாதிரியே ஆயிப்போச்சே. இப்ப அவன் வந்து ஏங்கா அவகிட்ட சொல்லலன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? கடவுளே, தமயந்தி எப்படியாவது எங்க கிட்ட திருப்பி கொடுத்துருப்பா. கொஞ்சம் பாத்துங்க ஓகே டாக்டர். சிஸ்டர், கொஞ்சம் ஜாக்கிரதையா ஓகே பாத்துங்க. டாக்டர். வேற யாரையும் உள்ள அலோ பண்ண வேண்டாம். ஓகே ஓகே, பாத்துக்குங்க. ஓகே. டாக்டர், டாக்டர், என்னாச்சு டாக்டர்? அவளுக்கு ஒண்ணு இல்லைல்ல? அவ எழுந்து வந்துருவாள்ல? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாத ஸ்டேஜ்ல தான் அவங்க இருக்காங்க.
உடம்புல நிறைய இடங்கள்ல அடியா இருந்தாலும் பின்னந்தலையில தான் ரொம்ப அதிகமான காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்க பொழைச்சு வருவாங்கன்னு உடனடியா சொல்ல முடியாத நிலைமை தான். ஐயோ டாக்டர், அவங்க பொழைச்சு வந்தாலும் அவங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்ப வருமாங்கிறது டவுட்டு தான். மாமா டாக்டர் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். உங்களதான் நான் கடவுள் மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். என் பேத்தியை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். அதுக்கு மேல கடவுள் தான் காப்பாற்றணும். ஐயோ தமயந்தி, எல்லாமே என்னாலதான். ஐயோ எல்லாமே என்னாலதான். மாமா மாமா அழாதீங்க மாமா. அக்கா கண்டிப்பா எந்திரிச்சு வந்துருவாங்க. அவளுக்கு தைரியம் ஜாஸ்தி மாமா. அப்படியெல்லாம் அசால்ட்டா போயிடாது. என் மனசுக்குள்ள என்னெல்லாம் நினைச்சு வச்சிருந்தேன்னு தெரியுமாடா? தமயந்தியோட மெஸ்ஸ அவகிட்டே கொடுத்து அவ அதை நடத்துறதுக்கு பக்க பலமா இருந்து அவ ஆசைப்படுற மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சுதான்டா வந்தேன். ஆனா எல்லாமே போச்சேடா. அவகிட்ட என்னெல்லாமோ பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இனிமே அவ கூட பேச முடியுமான்னு கூட தெரியலையேடா. தமயந்தி, எந்திரிச்சு வந்துரு தமயந்தி ப்ளீஸ். உன்னை இந்த நிலைமையிலயா பார்க்கணும் கடவுளே. அக்கா நல்லா வேணும்டி. ஐயோ ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.